நேற்று நடந்தது முதல் பிரச்சார மேடை அப்படின்றதுனால இவர்தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடியாவது சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன். அவரு அந்த வார்த்தையும் சொல்லல, அண்ணா திமுக என்கிற பேரையே சொல்லல. ஏஐஏடிஎம்கேங்கிற வார்த்தை நீங்க எடுத்து பாருங்க, இப்ப 45 நிமிஷம் பேச்சில் இது வரவே இல்லை. இது மிக நிச்சயமாக அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தராது. இது பெருமையா? இது ஸ்ட்ராட்டஜியா? இப்படிதான் நீங்க திமுக வீழ்த்துற லட்சணமா? சொல்லுங்க சார். பலமிக்க திமுகவை வீழ்த்துற போது சகல ஆயுதங்களையும் கூர்மைப்படுத்திக்கிட்டு தான் நீங்க இறங்கணும். நீங்க இருக்கிற முக்கியமான ஆயுதத்தையும் மழுங்கடிச்சிட்டு இறங்குனீங்கன்னா எப்படி பலன் தரும்னு நான் கேட்கிறேன். அந்த சந்திப்பு நிகழ்ந்த ஹோட்டல் நினைக்கிறேன். அதை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள எடப்பாடிட்டு இருந்து ஒரு ட்வீட் வந்தது, கவனிச்சிருப்பீங்க நீங்களும். மனதார வரவேற்கிறேன், அன்போடு வரவேற்கிறேன்னு ஒரு வார்த்தைகளை போட்டிருந்தார். ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். தினகரன் எப்படி கொஞ்சம் அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார், இறங்கி வந்தா நீங்க என்ன வார்த்தை வேணாலும் போட்டுங்க. அவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு இறங்கி வந்தாரோ அதே அளவுக்கு எடப்பாடி இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வந்தாதான் இந்த ஜெல்லுங்கிற வார்த்தையை நோக்கி ஒரு முதல் ஸ்டெப்பையாவது எடுத்து வைக்க முடியும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. பேசி விட்டு கெட்டு நல்லா இருக்கு கேட்குது. ஆனா விட்டு கொடுக்கறதும் விவசாய வேண்டாம். சரி, அப்ப விட்டு கொடுக்காம இருந்து கெட்டு போய்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? சர்வைவல் சார், பொலிட்டிக்கல் சர்வைவல் சார். விஜய் தனித்து விடப்பட்டிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. இல்லை, இது அவரே தேடிக்கிட்டது தான். தனித்து விடப்படக்கூடாது, நாம் ஒரு அணியை கட்டமைக்கணும்னு விஜய் முதல்ல அரசியல் பண்ணியிருக்கோம். அரசியல் பண்ணலைங்க அவர். வணக்கம் எஸ்பிஎல். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு? முதல்ல எடுத்தோடனே நம்ம பிரைம் மினிஸ்டரோட மதுராந்தகம் ஸ்பீச் பார்ப்போம். கலாச்சார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. நிறைய டீட்டெயில்டாக பேசுகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. தமிழ்நாட்டை இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிற போது இந்த தாக்குதல் வந்ததில் ஆச்சரியமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை. எதை கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைவர் எடப்பாடி, சரி, டெல்லியில் மோடி அப்படின்னு அமித்ஷா தான் அறிவித்தார். சரி, அப்படி அறிவிக்கப்பட்ட எடப்பாடியை அந்த கூட்டணியை உருவாக்கிய அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் என்டார்ஸ் பண்ணவே இல்லை. எங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லாமே இருந்தார். சொல்லாதது மட்டுமல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னார். அதுதான் அதிகாரப்பூர்வமாக அவர் சொன்ன வார்த்தை. சரி, இது ஃப்ளோவில் சொன்னார். சில சூழல்கள் சரி வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு கூட நினைச்சிருக்கலாம். அது பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்தபோது கூட மதுரையிலும் நெல்லையிலும் நடந்த மாநாட்டிலையும் அப்படி பேசுறதை தவிர்த்தார். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. ஏன்னா நேற்று நடந்தது முதல் பிரச்சார மேடை அப்படின்றதுனால இவர்தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடியாவது சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன். அவரு அந்த வார்த்தையும் சொல்லல, அண்ணா திமுக என்கிற பேரையே சொல்லல. ஏஐஏடிஎம்கேங்கிற வார்த்தை நீங்க எடுத்து பாருங்க, இப்ப 45 நிமிஷம் பேச்சில் இது வரவே இல்லை. ஆட்சி பிஜேபி என்டிஏ ஆட்சி அமைக்குன்னு தான் சொல்றாரு. அதிமுகங்கிற வார்த்தையவே சொல்லல. இது மிக நிச்சயமாக அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தராது. சரி, அது அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதிமுக எங்களுடைய எடப்பாடி தான் சார். இது மாத்தி மாத்தி பேசுறாங்க, கவனிச்சீங்க? இது பெருமையா? இது ஸ்ட்ராட்டஜியா? இப்படிதான் நீங்க திமுக வீழ்த்துற லட்சணமா? சொல்லுங்க சார். பலமிக்க திமுகவை வீழ்த்துற போது சகல ஆயுதங்களையும் கூர்மைப்படுத்திக்கிட்டு தான் நீங்க இறங்கணும். நீங்க இருக்கிற முக்கியமான ஆயுதத்தையும் மழுங்கடிச்சிட்டு இறங்குனீங்கன்னா எப்படி பலன் தரும்னு நான் கேட்கிறேன். எடப்பாடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக தொண்டர்களுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். உங்களுக்கு அந்த கூட்டணியில விரும்பி சேர்ந்தீங்களோ விரும்பாம சேர்ந்தீங்களோ இந்த என்டிஏவுக்கு அவர் தான் தலைவர். அவர் பேரை சொல்ல வேண்டிய பிரதமர் இது சொல்லாமல் தவிர்த்தார். அது முதல் பாயிண்டா. அது பிஜேபிக்கு நல்லதல்ல. ஒரு 20 தொகுதி வாங்கி நிற்கிறாங்க. தனித்த பிஜேபி 20 தொகுதியில் நிற்கணும்னு வச்சுப்போம். ஐ மீன் பிஜேபி மட்டுமே தாமரையில் நிற்கிறது 20-25 வச்சுப்போம். அந்த 20-25 தொகுதியில் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமா களமிறங்கி வேலை செய்வாங்களா? ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்குமா இருக்காது? எதேச்சியா மறந்து போடுது. நீங்க எத்தனை தடவை சார், எத்தனை தடவை சார் மறப்பீங்க? முதல் பிரச்சார கூட்டம் சார். யாரு சார் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்? சார் இதில் என்ன சார் இருக்கு? பிஜேபியோட பாலிசி சார். அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதே கிடையாது சார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது நீங்கள் தலைமையில், உங்கள் தலைமையில் கூட்டணி அமைஞ்சாதான் உங்களுக்கு வேட்பாளர் தான் முதலமைச்சரா வரப்போறான்னா அது உங்க பாலிசி. இது உங்க பாலிசி அமல்படுத்துகிற இடமோ சூழலோ அல்ல. அதுக்குள்ளே நான் போக வேண்டாம். நான் கவனிச்சேன்னு சொல்றேன். நீங்க எப்படி வேணாலும் அதை டெபினிஷன் எழுதிக்கோங்க. நான் கவனிச்ச ரெண்டாவது விஷயம், திமுக மீதான தாக்குதல் ஒண்ணு, அதுல ஆச்சரியம் இல்லை. சொல்ல வேண்டிய நேரத்துல கூட எடப்பாடி நீங்க என்டாஸ் பண்ணல. ஒரு ஏற்கனவே 150 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்து விட்ட எடப்பாடி பழனிசாமி பேரை கூட நீங்க சொல்லலைன்னா இது எந்த வகையில உங்களுக்கு பலன் சேர்க்கும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இனி வரப்போற நாட்கள்லையாவது அதை கவனிச்சு சொல்லலைன்னா முதல் ஸ்டெப்பா அது பிஜேபிக்கு பலன் அளிக்காது.
நான் திருப்பி சொல்றேன், அதிமுக தொண்டர்களை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க. எப்படி சார் உச்சாமா வேலை செய்வான்? எங்க முதலமைச்சர் வேட்பாளரை சொல்ல மாட்டேன், எங்க பொதுச்செயலாளர் பேரை சொல்ல மாட்டீங்க, நாங்க எதுக்கு உங்களுக்கு வேலை செய்யணும்னு உள்ளூர் அவன் நினைச்சான்னா எப்படி பிஜேபி அதிமுக அவ்வளவு சீரியஸா யோசிப்பாங்களா? நான் அதுல ஒரு கருத்து இருக்குன்னு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை பாக்குறேன். அதை எப்படி சரி பண்றேன்னு இந்த பேட்டியை பாக்குறவங்களாவது போய் யோசிச்சு கேட்டுமே. இனி வரப்போற நாட்டுல பிரச்சார களம் எவ்வளவோ இருக்கு. ஆமா, நீங்க சொல்லலைனாலும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த அன்னைக்கு. நிச்சயமா. நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க? முதல் பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த முதல்ங்கிற சிக்னிபிகண்ட் நிகழ்வுல ஒரு ஈவெண்ட்ல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த சொல்லாம தவிர்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு சொல்றேன். ஸோ நேத்தி கூட்டத்துல மேடையில எல்லாரும் ரொம்ப கவனிச்சது வந்து பிரைம் மினிஸ்டரை தவிர எடப்பாடியும் டிடிவியும் அமர்ந்து இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு ஒருத்தர் அண்ணன்னு சொன்னது, இவர் அவர் பேரை சொன்னது, இதெல்லாம் ரொம்ப எல்லாருமே கவனிச்சாங்க. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. கவனிக்க தகுந்த மூன்றாவது நிகழ்வு அது. சரி, ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. நேத்தி வரலும் ரொம்ப தாறுமாறா ஒருத்தர் திட்டிட்டு இன்னைக்கு சேர்ந்துட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு காலத்தின் டைம், ஆரம்பீர் அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி காலத்தின் டைம் சேர்ந்துட்டீங்க. ஓகே. ஆனா நேத்தி வரலும் அதிமுக ஓட்டு போட்டவன் இப்போ டிஎம்கே இவங்களுக்கு போடுவானா? சொல்லுங்க, மாற்றி ஓட்டு போடுவானா? எப்படி ஓட்டு போடுவான்? இந்த நிகழ்வு நடந்ததுக்காக நான் சொல்லலை. கடந்த 8 வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, பிளவுபட்ட இயக்கங்கள் இணையணும், தமிழ்நாட்டு நலனுக்கு திமுக அதிமுக நல்லா இருக்கணும். அந்த அடிப்படையில் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, அந்த கட்சிக்கும் நல்லதில்லை சரி அப்படின்னு சொன்னபோது, பிளவுபட்ட எந்த இயக்கங்கள் இணைந்தாலும் தலைவர்கள் சில நிர்வாகிகள் எல்லாம் மறந்துருங்க, தொண்டர்கள் உற்சாகம் அடைவான். சரி. ஸோ நேற்று முன்தினம் அவர் எடுத்த முடிவு இருக்குல்ல, சில நிர்வாகிகளுக்கு பல நிர்வாகிகள் கூட வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். தினகரனுடைய திடீர் முடிவு, இவ்வளவு நாளா எடப்பாடி எதிர்த்தமே திடீர்னு இப்ப அவரை முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு போறீங்களே அப்படின்னு உள்ளூர் மாவட்ட செயல் கூட்டத்தில் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் போய் சேர்ந்த வேகத்துல அந்த சந்திப்பு நிகழ்ந்த ஹோட்டல் நினைக்கிறேன், அதை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள எடப்பாடிட்டு இருந்து ஒரு ட்வீட் வந்தது, கவனிச்சிருப்பீங்க நீங்களும். மனதார வரவேற்கிறேன், அன்போடு வரவேற்கிறேன்னு ஒரு வார்த்தைகளை போட்டிருந்தார். ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். தினகரன் எப்படி கொஞ்சம் அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார், இறங்கி வந்தா நீங்க என்ன வார்த்தை வேணாலும் போட்டுங்க, அவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு இறங்கி வந்தாரோ அதே அளவுக்கு எடப்பாடி இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வந்தாதான் இந்த ஜெல்லுங்கிற வார்த்தையை நோக்கி ஒரு முதல் ஸ்டெப்பையாவது எடுத்து வைக்க முடியும். தொண்டை இறங்கி வருவானா? அவன் இறங்கி வர மாட்டான். அவன் அதே இடத்துல சார் இருக்கான். இங்கதான் சார் நீங்க தப்பு பண்றீங்க. தொண்டன் அதே இடத்துல தான் இருக்கான், அதே உணர்வோட தான் இருக்கிறான். 2 கட்சியும் ஒன்னா நம்ம கட்சிக்கு ஏதாவது ஒரு பலம் கிடைக்குமா, ஆட்சியை பிடிக்குமாங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த 2 பேருக்குமே இது உற்சாகத்தை தான் தரும். நான் தொண்டர்கள்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தினேன். அதிமுக அன்னைக்கு அமமுக நமக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்ல அமமுக நமக்கு போயிட்டு எடப்பாடி நம்மளை காலி பண்ணுவாரோன்னு அமமுக இந்த சீட்டை எதிர்பார்க்கிற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ள சில பேர், பல பேருக்கு இந்த வருத்தங்கள் கவலைகள் இருக்குமே தவிர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்குகிற தொண்டர்களுக்கு அது மிக நிச்சயமாக உற்சாகத்தை தான் தந்திருக்குன்னு தான். நேற்று வரை நம்ம இவருக்காக ஒரு பட்டி இவரு எதிரணிக்கு ஓடும்போது அது சிக்கல் இல்லையா? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அசிங்கம் தான், அவமானம் தான், ஸ்ட்ராட்டஜி தான், என்ன வேணாலும் வார்த்தையை அவங்க பார்வையில போடுங்க. தினகரனுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நீங்க சொல்லுங்க. நாமளே பேசணும். 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு திமுக அணிக்கு போகணும், அல்லது என்டி அணிக்கு போகணும், அல்லது தாவேக்காவுக்கு போகணும். ரொம்ப ரிமோட்டா 4வது சான்ஸ் தனியா நிக்கணும். அந்த 4வது சாய்ஸை யோசிக்க கூட மாட்டார். தாவேக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு நல்லா இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்த விஜய் தவறிவிட்டார் நான் சொல்லுவேன். தான் ஒரு அணி அமைக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும், நான் அதிகாரத்துல பங்கு தருவேன்லாம் சொன்ன விஜய் கொஞ்சமாவது அதுக்கு மெனக்கட்டணும் சார். நீங்க அப்படி உள்ள ரூம்ல போய் பூட்டிக்குவீங்க, எல்லாரும் வந்து கதவை தட்ட மாட்டாங்க. அவர் அரசியலே செய்யல. இந்த 1 மாசமா செய்ய வேண்டிய நேரத்துல செய்யல, பேச வேண்டிய நேரத்துல பேசல. அப்போ புதுசா வர்ற கட்சிகளுக்கு, வர நிக்கிற கட்சிகளுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. சரி, தினகரன் தரப்புல இருந்து ஃபீலர்ஸ் அங்க போனாங்களே, அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சார், நான் என்ன கேட்கிறேன், 4 சாய்ஸ்ல 1 நடந்த பிறகு மீதி 3ல என்ன நடந்துச்சுன்னு பேசுறது அர்த்தமற்ற வாதம். இப்ப அதிமுக வந்து ஒன்னா சேர்றதுதான் லாஜிக்கலா, வேற வழி இல்லை நீங்க இல்ல அதுலயும் சங்கடங்கள் இருக்கு. ஆனால் எதுல குறைவான சங்கடங்கள், எது நம்ம கட்சிக்கு நல்லதுன்னு சுயநல பார்வை பார்த்துதான் அவர் இந்த முடிவு எடுத்தாலும். நம்ம வந்து டைலாக் பேசும்போது நல்லா இருக்கு, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. பேசி விட்டு கெட்டுலாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா விட்டு கொடுக்கறதும் ஒரு விவசாய வேண்டாமா? சரி, அப்ப விட்டு கொடுக்காம இருந்து கெட்டு போய்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? சர்வைவல் சார், பொலிட்டிக்கல் சர்வைவல் சார். நீங்க அதையும் பார்க்கணும் சார். விட்டு கொடுக்காமையே போய் நம்மளுடைய கெத்தை காட்டுவோன்னு 3 பொது தேர்தல்களை 2 பேரும் சந்திச்சாங்க. சரி, 2 பேருக்கும் வெற்றி கிடைக்கல, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இனிமேலும் அப்படி விட்டு கொடுக்காமே போங்கன்னு சொல்றது என்ன அறிவுரை, என்ன நல்ல விதமான எதிர்பார்ப்பு? அரசியல்ல வெக்கத்துக்கெல்லாம் இடம் கிடையாது சார். சரிதானா? அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டிய காலம் அவர்கள் இருவரையும் கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்தி இருக்கு. அப்படிதான் எடுத்துட்டு போயிடணும், வேற வழி இல்லை. மக்கள் அதை பழகிக்கிட்டாங்கல்ல.
எல்லா அணிக்குமே இந்த சங்கடங்கள் உண்டு. ஆமா. இவரோடு கூட்டணி வைத்தால் என்ன அர்த்தம்னு ஒரு தலைவர் சொல்லி அதே தவறை செய்த போது மக்கள் அதை ஏத்துக்கிட்டு அந்த பெரிய கட்சிக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, சொன்னவருக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. அதுதானே டாக்டர் ராமதாஸுக்கு அதிமுகவுக்கும் வெற்றியை கொடுத்தவங்க தான் மக்கள். அதை பெருசா அவங்க கண்டுக்கவே இல்லை. வைகோ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு அவர் திமுக கூட்டணியில் இருக்க முடியுமா? ஆமா. கூடா நட்புன்னு கலைஞர் சொன்ன போது அறிவாலயத்துல வெடி வெடிச்சு கொண்டாடினா திமுக தொண்டை காங்கிரஸுக்கு எதிராக. ஆமா. இன்னைக்கு 2 பேரும் எங்க இருக்காங்க? ஒன்னா இருக்காங்க. சில சலசலப்புகள் இருக்கு, கடைசி செட்டில் அவங்க ஒன்னாதான். திரும்பி பார்த்தா யாராவது கூட்டணி நீடிக்க முடியுமா? இதை நியாயப்படுத்தல. அரசியல் அப்படிதான், அரசியல் அப்படிதான். மக்கள் அதை ஒரு அங்கமாக, அரசியலில் இது ஒரு பார்ட்டா பார்த்து பழகிட்டாங்கன்றனா. இதுக்கு பலன் கிடைக்குமா சார்? தெரியாது. போய் பார்க்கட்டும். இவங்க மக்கள்கிட்ட என்ன, நேற்று பத்திரிகையாளர்கள்ட்ட கூடியிருந்த தொண்டர்கள்ட்ட பேசிட்டாங்க எடப்பாடியும் தினகரனும். மக்கள் கிட்ட போய் சொல்லட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி இடம் போடுறாங்கன்னு பார்க்கட்டும். சரி, பெரியவர்கள் வந்து பெரிய கட்சிகள் தேமுதிக, பெரியவர் ராமதாஸ், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எங்க போனா தேமுதிக ஆல்மோஸ்ட், ஏன்னா இவங்க இந்த மாதிரி போய் ஒரு என்னப்பா எடப்பாடி நம்பி யாருமே போகல போல இருக்கே அப்படின்ற ஒரு பேச்சு இருந்த நேரத்துல அன்புமணி தினகரெல்லாம் போய் பிரதமர் வந்தபோது ஒரு ஒரு வடிவம் பெற்ற மாதிரி ஒரு உருவம் வந்துடுச்சு, ஒரு தோற்றம் வந்துடுச்சு. ஆமா. இதுக்கப்புறம் திமுக கொஞ்சம் ஏற்கனவே முயற்சியில் இருந்தாங்க தேமுதிக தங்கள் பக்கம் கொண்டு வரணும்னு. நேற்று அது ஒரு மாதிரி செட்டில் ஆனதா கேள்விப்படுறாங்க. அதுல ஆச்சரியம் இல்லை, அவங்க 2 பக்கம் தான் கதை திறந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ திமுக அணியில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கள் அணியில் இணைவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் இறுதி முடிவை திமுக எடுக்கட்டும்ட்டாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு அல்லது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா திமுக கொஞ்சம் தயங்கும்னு அவருக்கும் தெரியும். ஒண்ணுக்கு திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணாம ராமதாஸை சேர்க்க முடியாது. அப்படி இல்லையா ராமதாஸை தனியா நிக்க வைக்கிறதுக்கு திமுக ஏதாவது வேலைகள் செய்யலாம். எப்படி இது? ஏன்னா தன் மகனுக்கு பழி வாங்குறது, தன் மகனை ஒரு வழி பண்ணணும்னு குறிப்பா இருக்காருல்ல டாக்டர், அதை பயன்படுத்தி நீங்க 100 தொழில் நில்லுங்க, 70 தொழில் நில்லுங்கன்னு சொல்லலாம் இல்லையா, உங்களுடைய பலத்தை காட்டுங்கன்னு. ராமதாஸுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. சேர்ந்தா ரொம்ப சங்கடங்கள் இருக்கு. சங்கடத்துக்கு வழியே இல்லையே. திருமாவளவனை சமாளிக்கணும், அவ்வளவுதான். திருமாவளவன் நேற்று வரை நாடக காதல் ரொம்ப ஓவரா பேசிட்டு இல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க திருப்பி யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்டீங்கன்னா எந்த பேட்டி நம்ம கொடுக்க முடியாது, அரசியலே பேச முடியாது சார். திரும்ப யோசிச்சு பாருங்க. ஆமா. இப்போ விஜய் 2 பேரும் சேரலன்னு கட்சி ஆரம்பிச்சாரு, ஊழலை பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் ஆட்சியிலேயும் தவறுகள் நடந்துச்சு, காங்கிரஸ்லயும் ஊழல்கள் நடந்தது உண்டு. காங்கிரஸ் பக்கம் ஒரு கூட்டணியை முயற்சிக்கலாமா? முதல்ல சொல்லுங்க, முயற்சிக்கலாமா? நீங்க தூய ஆட்சி தர விரும்புகிற விஜய் காங்கிரஸ் பக்கம் திரும்பி பார்க்கலாமா? அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பிஜேபி அரசுல தப்பு நடக்குது வேற, நீ கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டீங்க. ஆனா காங்கிரஸ் நோக்கி போறீங்களா, எதுக்கு சார்? அதனால சொன்னேன், அந்த அரசியல்வாதியோட பேச்சை நம்பாதீங்க. நடிகர் விஜய் ரசிக்கலாம், நம்ம அரசியல்வாதி விஜயையும் சேர்த்து நம்ப கூடாதுன்னு சொல்லுவேன். அவங்க தங்கள் நலனுக்கு, தங்கள் கட்சி நலனுக்கு எது நல்லதுன்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. நம்பி விஜய் ஏமாத்தி விட்டது காங்கிரஸ். யார் நம்ப சொன்னா? அவங்கதான் வாக்கு கொடுத்தாங்களா? தனிநபர் பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற ஒரு தனிநபர் போய் பேசுறது பேச்சா? இன்னும் சில பேர் மாணிக்கம் தாக்கூர் முயற்சி பண்ணட்டும் சார், அது அதிகாரப்பூர்வமா நாங்கள் பேச்சு நடத்துறோம்னு சொல்லுங்க. விஜய் வசந்த் அந்த மாதிரி சில பேர் பேசுறாங்க. அதுல யாராவது ஒருத்தரை நாங்கள் கூட்டணி பேச்சு நடத்துகிறோம் ராகுல் காந்தி சொல்லி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒன்னு சொல்லுங்க, நம்ம கிரியேட் பண்ணுங்க. அவங்க அதனாலதான் அதை கண்டுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அப்படிலாம் கிரியேட் ஆனதுனாலதான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இனிமேல் பொது வெளியில் கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்றாங்களான்னு பாப்போமே. சில சில்மிஷம் தொடர்ந்து பண்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி, அதை காங்கிரஸ் எப்படி கையாளுதுன்னு பார்ப்போம். ஒரு கால வந்து இந்த திமுக கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் வந்து ரெபலா போக வாய்ப்பு இருக்கா? தெரியல, நம்ம யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. தேர்தல் காலத்துல அதெல்லாம் பல காட்சிகள் நிறைந்த கூத்தில் அது ஒரு காட்சி தான். கட்சி தாவல்கள், வாய்ப்பு கிடைக்கும் நினைப்பாச்சு காத்திருந்தோம் அடுத்த கட்சிக்கு போறது, இல்ல உனக்கு காலி பண்ணியே ஆகணும், நான் ஒரு பாடம் போட்டுறேன், எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல அவனை நான் யாருன்னு காட்டுறேன்னு சவால் விடுறது, சுயமரியாதை கொப்பளிக்கும். எங்களை யாருன்னு நினைச்சிங்க, எங்க பலம் தெரியுமா, தெரிஞ்சிருந்துமா இப்படி ஒரு சீட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு அறிவாலய வாசல்லையோ தலைமை கழக வாசல்லையோ அந்த குரல்கள்லாம் எதிரொலிக்கு. இதெல்லாம் வழக்கமான காட்சிகள் தான் சார், பார்த்து ரசித்தோ அல்லது கடந்து போன பழைய காட்சிகள் தான். நக்கல் பண்ணல யாரையுமே, யதார்த்தமான விஷயங்கள்னு சொல்லலாம். விஜய் தனித்து விடப்பட்டு விட்டாரா இந்த எலெக்ஷன்ல? இல்ல, இது அவரே தேடிக்கிட்டது தான். தனித்து விடப்படக்கூடாது, நாம ஒரு அணியை கட்டமைக்கணும்னு விஜய் முதல்ல அரசியல் பண்ணியிருக்கணும். அரசியல் பண்ணலையே அவரு. விஜய் இன்னமும் வந்து எத்தனை அணிகள் வேணா தனக்கு எதிராக இருக்கட்டும், மேசிவா அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அந்த தன்னம்பிக்கையை பாராட்டுவோம், ஒரு பொக்கையை கொடுத்து அனுப்புவோம். எந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தான், இருக்க வேண்டிய தன்னம்பிக்கை தான். இல்ல அப்படி இல்ல, அவர் முயற்சி எடுத்தாருன்னா கை கூடலன்னு தான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் சேர்க்க வராது, இன்னும் கை கூடல, வராதுன்னு யாரையுமே எதையுமே நம்பி தீர்ப்பு தனித்து நின்றால் அவர் எவ்வளவு ஓட்டு நண்பர்கள். இல்ல, நான் இரட்டை இலக்கத்தில் வாங்குவாருன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இரட்டை இலக்கங்கிறது 10 முதல்ல இருந்து 15 இல்ல, அத 10 குறைஞ்சபட்சம் 10% வாங்கி கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதில் சிக்கல் இருக்காதுங்கிறதா என்னுடைய முதல் பார்வை. சில அரசியல் பண்டிதர்கள் 20 வருடம் சொல்றாங்க, அதை பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டாம். என்னுடைய பார்வையை நான் சொல்றேன், 10 தான் குறைஞ்சது
5க்கு 10 தன் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிடுவார்னு நான் சொல்றேன். ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் இந்த தேர்தலில் நடக்காது. தான் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் சிஎம் அப்படிங்கிற லெவலில் அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கா அவர் வந்து இவ்வளோ போராடினார்? எதற்கு இந்த மாதிரி எதிர்கட்சியில் உட்காரலாம் அல்லது 3ஆவது உட்காரலாம் சார்? அவருடைய இலக்கு முதலமைச்சர் ஆகிறது தான். நம்மளுடைய ஆமா. பார்வை சொல்றோம். அதுக்காக விஜய் ஆமாங்க நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஏதோ 15 சீட்டு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு, இல்லை ஒரு சீட்டும் கிடைக்காது, ஆனால் 17% ஓட்டு வாங்கிடுவேன், அதனால இந்த தேர்தலில் நான் நிக்க போறதில்லை நான் சொல்ல போறாரு. ம். அவர் இலக்கா வச்சுக்கிட்டு பயணிக்க தான் சார் போறார். நம்ம கருத்தை இல்ல சொல்றோம். அவர் பேசுறத பார்த்தா இந்த தேர்தலிலேயே ஒரு உட்காந்துருவார் அப்படிங்கிறப்பல தப்பு இல்லை பேசுறாரு. சார், அவர் அப்படிதானே சார் பேசுவாரு. இல்லை எனக்கு என்னவோ பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் போலன்னு எந்த தலைவரை வெளிப்படையா சொல்லுவாங்களா? ஏன் விஜய் கிட்ட மட்டும் அதை எதிர்பார்க்குறீங்க? ம். அவர் நம்பிக்கையா பயணிக்கட்டும் சார். நம்ம கருத்தை சொல்றோம் சார், யதார்த்தத்தை கலந்து.